எங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் டிசைட் பண்ண பிளேஸ் தான் வந்து ஹாலிடே இன். ஸோ இது வந்து சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நாங்கள் ஃபேமிலியாக தான் போனோம். இங்கே என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு. டெசர்ட்லேருந்து வெஜிடபிள் சாலட்லேருந்து மெயின் கோர்ஸ், சைட் கோர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. மோர் ஓவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. 1 2 ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அதில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் நைட் டைம்ன்றதுனால ஸ்விம்மிங் பூல் அலவுட் இல்லை. ஸோ ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபிட்னஸ்க்கு 24/7 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் ஆகும். ஸோ அங்கே எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் ஜஸ்ட் விசிட் தான். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டெலினோட அட்ராசிட்டி அதை விட சூப்பராகவே இருந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் லிட்ரலாக வந்து எங்களோட இடத்துலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இதோட ஷேப்பை பார்த்தாலே வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனோம். அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 10 minutes தான். 10 minutesலேயே நாங்கள் ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். அங்கேருந்து ஸ்டெலினுக்கு எனக்கு அவங்களுக்கு எல்லாேருக்கும் தேவையானதெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அகெயின் மறுபடியும் செக்இன் பண்ண ரூமுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே எங்கள்கிட்ட வார்ன் பண்ணி தான் அனுப்புனாங்க. த சேம் திங் நாங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லிஃப்ட்டில் கூட அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி இருக்கும். நம்மளால் அந்த காட்டாமல் நம்மளால் எந்த ஒரு இதையும் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் எங்களோட ரூம் வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கேற்றபடி எங்களோட கார்டை காமிச்சதுனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருந்தது. ஆனால் 5th ஃப்ளோர் தாண்டி எங்களால் எதுவுமே ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ ரூம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஜென்ரலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா ரூம்ஸ்லேயும் எல்லா 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. தண்ணியிலேருந்து இந்த மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. கீழே வந்து என்னைய அறியாமல் ஒரு சின்ன ஒரு டேபிள் இருந்தது. என்ன தான் இருக்குதுன்னு திறந்து பார்த்தா குட்டி ஃப்ரிட்ஜு செம்மையாக இருந்துச்சு. இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டலாக அப்படின்னு என் வீட்டுக்காரங்க கிட்டே கேட்டேன். எஸ்ன்னு சொன்னாங்க. சரி அது எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டிலை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். உண்மையிலே நாங்கள் ஒரு 2 to 3 hours கழித்து வந்து பார்த்தோம். செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் ஓடுது. அவ்வளோதான். இதுதான் அதோட ப்ரூஃப். வேறு எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் இந்த ரூம் வந்து எங்களுக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் தான். ஸோ ஃபெசிலிட்டிஸ் எப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு நல்ல ஒரு மிரர் வியூ இருந்தது. அண்ட் தென் ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. செக்யூரிட்டி லாக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. செயினை கூட அங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அயன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு எல்லாமே இந்த ஸ்டீம் அயனிங் இருந்துச்சு. அண்ட் தென் ஒன் யூஸ் ஸ்லிப்பர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய வாட்டி அவங்க போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியலை. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ட் ஸ்டெலினுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம். புது இடமா அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். நடக்கிறான், ஓடுறான், தாவுறான். எதுக்குமே குறைச்சலே கிடையாது. அண்ட் நாங்கள் வந்து மற்ற இடம்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பேஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க தான் நான் போனேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. நாங்கள் அங்கே லேப்டாப் வச்சு செட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒர்க் இருந்தால் பண்ணலான்னு விட்டுட்டோம். அண்ட் தென் ரூம் சர்வீஸ் வந்து எப்போவுமே நாங்கள் ஈவன் 12 o'clock கூட கால் பண்ணோம். அப்போ கூட அவங்க எங்களுக்கு அட்டென்ட் பண்ணி எங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ 0ன்ற நம்பர் கால் பண்ணி 0ன்னு நம்பருக்கு கால் பண்ணோன்னா நமக்கு என்ன ஒரு தேவையானாலும் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ரூம் சர்வீஸ். டிவி பக்காவாக இருந்துச்சு. பட் ஆனால் என்ன எங்களுக்கு தேவையான கார்ட்டூன் சேனல்ஸ் எதுவும் வரல. ஸோ ஸ்டெலினுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. புது ரூமே அவனுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த ப்ரௌனாக இருக்குல்ல, இது வந்து கார்பெட் ஏரியா. ஸோ இங்கே வந்து அவ்வளோவா சில்னஸ் கிடையாது. ஸோ ஸ்டெலின் நல்லாவே விளையாடினான். இதே இந்த கார்பெட் இல்லாத ஏரியா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அவனை நடக்க விடவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேபிள் அண்ட் சேர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. நானும் ஸ்டெலினும் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் தென் ஃபோட்டோஸ் எப்படா எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களை வீடியோ கவர் பண்ண சொல்லியாச்சு. பிகாஸ் எங்களுக்கு தானே இது புது எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இங்கேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து அந்த கர்டன்ஸை நம்ம மூவ் பண்ணி பார்த்தோன்னா பெரிய வியூ கிடைக்காது. இவங்க ஆல்ரெடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த ரோட் ஃபேஸிங் வியூ இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பிகாஸ் அப்போது நிறையா லைட்ஸு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் இது கிடைக்கும். பட் இங்கே என்னென்னா வந்து இது அது அதர் சைடு ஆப்போசிட் சைட். ஸோ ஃபுல்லாக வீடுங்களாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே இந்த ஒயிட்டு
சாண்டல் லைட் தான் தெரிஞ்சிச்சு. இதே இந்த சைட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் டின்னருக்கு போகிறப்போ அந்த வியூவை காமிச்சாங்க எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நமக்கு இந்த வாட்டி இது, நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது நமக்கு கண்டிப்பாக அமையும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கர்டன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் தென் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு முக்கியமாக எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். சரி, எல்லாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோக்காகவும் பார்த்தேன். ப்ளஸ் நானும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காகவும் நான் பார்த்தேன். ஸோ பெட்டு பக்காவாக இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரூம்ன்றதுனால எங்களுக்கு 2 ஸ்மால் சைஸ் பெட் தான் தருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க பேசி எங்களுக்கு ஒரே ஒரு கிங் சைஸ் பெட் இருந்தால் போதும்னு அவங்க பேசி வாங்கினாங்க. ஸோ த சேம் வே எங்களுக்கு ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அந்த ஒரு பெட்டு. நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ் தானே, ஸோ ஈஸியாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் மோரோவர் எங்களுக்கு ஒரு ஹேர் ட்ரையர் இருந்தது. எங்களுக்குன்னு எங்களோட க்ளோத்ஸ்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிறது தான். நம்ம அந்த கார்ட்ஸ் வச்சு தான் வெளியே போகிறதோ உள்ளே வர்றதோ ஆஸ் யூஷுவல். ஸ்டெலின் உள்ளே விளையாடிட்டே இருந்தான். நாங்கள் அவனை சேட்டையே பண்ணலை. வெளியே போய்ட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறோம், அவன் உள்ளே வாங்கன்ற மாதிரி தான் எங்களை கூப்பிட்டுட்டு இருந்தான். வேறு வழியே இல்லை, வாடா சாப்பிட்ணும், பசிக்குது அப்பாவுக்குன்னு அவங்க கூப்பிட்டுட்டு கீழே வந்துட்டாங்க. அவனுக்கு அங்கே அந்த புது இடத்துல நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நல்லா அவன் ஆக்சுவலி இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, 1 வயசு ஆகிடுச்சு. ஸோ அவன் பாட்டுட்டு நடந்து அது இதுன்னு பண்ணிகிட்ருப்பான். இங்கே எங்களுக்கு டின்னர் ஏரியாவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே எங்களுக்கு நிறைய நான் சொல்ல வேண்டியது இருக்குது டின்னர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஆக்சுவலி வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட டின்னர் நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டெலினுக்கு வந்து இட்லி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவன் வந்து ஒயிட் பாஸ்தா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் தென் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஈவன் இந்த சிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரல் வே தான், சென்சார் இருந்துச்சு. தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்னு பார்த்திங்கன்னா வந்து மெனுவில் இட்லி தோசை அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் ஆனால் நாங்கள் ஜென்ரலாக ஸ்டெலினுக்கு நைட்டு இட்லி ஒரு தோசை கண்டிப்பாக கொடுத்துருவோம். அடிஷ்னலாக ஏதாவது கொடுப்போமே தவிர்த்து இட்லி தோசை அப்படின்றது மஸ்ட்டு. இல்லைன்னொன்னே நாங்கள் செஃப் கிட்ட கேட்டோம். அவங்க 2 வாட்டி சும்மா யோசித்தாங்க. தென் ஸ்டெலினுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தே டுக் அரவுண்ட் 10 மினிட்ஸ் எடுத்தாங்க. 10 மினிட்ஸில் எங்களுக்கு சுட சுட இட்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இட்லி பால்னு கேட்குறோம், பால்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கோழி குழம்புலேருந்து ஒரு கீரைலேருந்து எல்லாமே இருந்துச்சு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சால்மோன் ஃபிஷ்ஷு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு முள்ளுமே கிடையாது. அண்ட் வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு ஏரியா ஃபுல்லாக அந்த இந்த பிளேட்டை பார்க்கச்சிலேயே ஒரு ஹெல்தி பிளேட் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு சோம்பல் படுவோம் கரெக்டாக. ஆனால் இங்கே அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் இலத்தெல்லாம் ஆடு மாடு தான் சாப்பிடணும்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஹெல்தினஸ் பற்றி எங்களுக்கு எங்கே தெரிய போகுது. சூப்பராக இருந்தது. ஐயோ, பிக்கிள் வெரைட்டி எல்லாமே, பப்பட்ஸ்லேருந்து எல்லாமே வெரைட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவனோட அட்ராசிட்டி பார்க்கணுமே. ஆக்சுவலி நாங்கள் என்ன டெசர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ டெசர்ட்ஸ் இருந்தது. இதுக்கு மேலேயும் இருந்துச்சு. என் பிளேட்டில் இடம் இல்லைன்னு நான் எடுத்துகிட்டு வரல. எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச டெசர்ட்னு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் இருக்குல்ல, அந்த விளக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த பிஸ்கெட்டில் சம்திங் இருந்தது, எனக்கு அதோட பேர் கூட மறந்துடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்டதில் ஸ்டெலினுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ், எனக்கு பிடிச்சது சிக்கன் சூப். அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், ப்ரெட்டோட வெரைட்டிஸை பாருங்களேன். நம்மளே போகலாம், நம்மளே கட் பண்ணிக்கலாம், அவ்வளோ வெரைட்டிஸ். அண்ட் தென் பட்டர் எல்லாமே இருந்துச்சு அங்கேயே. ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அன்லிமிட்டெட். அண்ட் இன்றைக்கான ஸ்பெஷல் மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரேப் மொஜிட்டோ அண்ட் தென் பட்டர் மில்க். தலைவர் கிரேப் மொஜிட்டோவை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த வியூ இது தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூவோட ஒரு ரூம் கிடச்சின்னா இன்னும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்களா, இவன் கையில் ஒரு டாய் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த டாய் வந்து அங்கேருந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஹைஃபைன்னு ஒன்று கொடுத்தான். அந்த ஹைஃபை கொடுத்ததும் அவங்க டக்குன்னு ஒரு டாய் எடுத்து திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, இவனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன. ஆனால் எந்த ஒரு புது டாய் கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் அதை வச்சுட்டு இருப்பான், அதுக்கு மேலே அவன் வச்சுக்க மாட்டான். ஸோ அவ்வளோதான், அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. கிட்ஸை டேக் கேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்ததும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அவனோட ஃபீடிங் பாட்டில் கொடுத்ததும் அவங்க க்ளீனாக வாஷ் பண்ணி அதில் எங்களுக்கு சுடு தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னோடனே டக்குன்னு ஒரு ஹை சேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் அவன் பழகாதனால அவனால் அதில் அடாப்ட் ஆக முடியல. அவனுக்குன்னு ஸ்பெஷலாக இட்லி, அவனுக்குன்னு கிட்ஸ்ன்னு அப்படியே. அண்ட் தென் நீங்கள் ரிசப்ஷன்லேயே என்ட்ராகச்சிலேயே கிட்ஸ் ஃபுட் சைல்டுக்கு வந்து ஃபுட் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. சூடாக இருக்குன்னு பாட்டிலில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ரேப் பண்ணி கொடுத்தாங்க, பத்திரமா கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு.
த வெரி பெஸ்ட் குட் டின்னர். பட் ஆனால் நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் வீட்டில். இங்கேயும் நான் நல்லாவே சாப்பிட்டேன். ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. என்னால் நிறைய கவர் பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ எப்படி சொல்கிறது, சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால எங்களால் கவர் பண்ண முடியல. இந்த கேம் த த ஃபைட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனிவர்சரி ஃபைட்டாக கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ கோல் போடணும்னு சொல்லிட்டு லிட்ரலாக எனக்கு விளையாட தெரியாத எனக்கு நல்லா டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண தெரிஞ்சது. லிட்ரலாக அவங்க விளையாடுறாங்க, அவங்க தள்ளுறாங்க, நான் என்னோடய கோல் அடிக்காமல் நான் டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் லிட்டரலாக ஒரு 2 to 3 minutes விளையாடிருப்போம். கடைசி வரைக்கும் கோல் போடல. ப்ளீஸ் எனக்காக விட்டு கொடுத்துருங்க, நான் ஒரு கோல் போட்டுறேன்னு அவங்களே தூக்க சொன்னேன். அவங்க தூக்குனாங்க, ஆனாலும் எனக்கு கோல் போட வரல. இதுதான் என்னோடய லக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ப்ளே அரேனா மாதிரி இருந்தது. நிறைய நம்பர் ஆஃப் கேம்ஸ் இருந்துச்சு. அதில் எங்களுக்கு விளையாட அடாப்டபுளாக இருந்தது இந்த ஒரு கேம் தான். பிகாஸ் நான் பேபியை வச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கேமராவை என் வீட்டுக்காரங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. கேம் விளையாடிட்டே தான் இருந்தோம். கடைசி வரைக்கும் யாரும் வின் பண்ண பாடில்லை. கடைசியாக கோல் போட்டது என் வீட்டுக்காரங்க தான் கோல் போட்டாங்க. அண்ட் தென் ரூமுக்கு வந்தாச்சு, டின்னரை முடிச்சுட்டு. தென் ஸ்டெலின் மறுபடியும் அவனோட அட்ராசிட்டியை ஆரம்பிச்சிட்டான். அவன் எனக்கு தூங்குற ஐடியாவே இல்லை. பிகாஸ் நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரச்சுலேயே நல்லா தூங்கிட்டான். ஸோ இங்கே வந்து அவன் தூங்கவே இல்லை. சரி நம்ம சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அந்த ஆக்சுவலி 3rd floor எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்றா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போனோம். ஆக்சுவலி எங்கள் கேட் ஆக்சுவலி க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. அங்கே நாங்கள் விசாரித்தோம். மார்னிங் 6 AM to ஈவினிங் 6 PM தான் வந்து அவைலபிள். எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம். மற்ற டைமில் சும்மா விசிட் வேணால் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, நைட் வியூ எப்படி தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நாங்கள் வந்தோம். ஸோ நாங்கள் வந்தப்போ லிட்டரலாக டைம் வந்து ஒரு 10 o'clock இருந்திருக்கும். ஸோ அப்போது இருந்து நாங்கள் பார்த்தோம். செலனுக்கு அது தண்ணி தானே தெரியலை. அதனால் அவன் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. தண்ணின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் குதிச்சிருப்பான், எங்களுக்கு முன்னாடி ஸ்விம் பண்ணி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு தென் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் அடுத்த இடத்துக்கு நாங்கள் மூவ் ஆகிட்டோம். நைட்டில் பார்க்க நல்லா இருக்குது, பட் ஆனால் நைட் அலவுட் இல்லை, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து பார்த்தா இதுதான் அதோட வியூ. நெக்ஸ்ட் வந்து மசாஜ் ஐ மீன் ஸ்பா இருந்துச்சு. ஸ்பாக்கு எதிரில் வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோவும் இருந்துச்சு. ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 24 hours தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன் நான். பிகாஸ் நான் எப்படியும் எக்ஸசைஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு படிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டெலினோட மெயின் அட்ராசிட்டியே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எல்லாத்தையும் அவங்க வீடியோவில் கவர் பண்ணாங்க. இதை பார்க்க சொல்ல தான் எனக்கு ஞாபகம் வருது என் வீட்டுக்காரங்க ஜிம்முக்கு போனது. கடைசியாக பெங்களூரில் கல்யாணத்துக்கு முன்னாடி போனாங்க. அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு 2 மாதம் போயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் புது இடத்துல போய் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இதுதான் த்ரெட்மில். இது ஒன்று தான் நாங்கள் உருப்படியாக யூஸ் பண்ணது. நாங்கள் இல்லை, ஸ்டெலின் அண்ட் ஸ்டெலின் டாலி இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுவது இந்த த்ரெட்மில் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அதை ஆன் பண்ணி வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்ததும் ஸ்டெலினுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், போயே ஆகணும்னு சொல்லிட்டான். சரி கொடுத்தாச்சு. கொடுத்ததும் அவன் அவங்க அப்பா மடியில் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சே இன்னும் அவன் த்ரெட்மில்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவ்வளோதான். அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயோ, அவனும் இப்போ தானே நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. அங்கே விட்டு வர மனசே இல்லை. அவனுக்கு ரொம்ப நேரம் லிட்டரலாக ஒரு 5 minutes வரைக்கும் அவங்க அப்பா கூட அதில் அந்த வாக்கிங் பண்ணியிருப்பான். என்னால் அதுக்கு மேலே அந்த இடத்துல கேமரா பிடிச்சி ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ போதும்னு சொல்லிவிட்டு நான் நகண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமாவது 2 பேரும் நகண்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா கையில் காலில் விழுந்து மறுபடியும் செகண்ட் டைமும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி அப்போ கரெக்டாக லிட்டரலாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 PM, நைட்டு 10:30. இவ்வளோ தூரம் பண்ணியுமே அவனுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. கூட்டிகிட்டு போகிறோம், மறுபடியும் அங்கே தான் போய் நிற்கிறான். அங்கேயே அவனே போய் ஏறி நிற்கிறான். டிஸப்பாயின்மெண்ட். பிகாஸ் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கும் டயர்டாக இருக்குது, எப்படா தூங்கலான்னு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 நிமிஷம் பார்த்தான், சுற்றி பார்த்தான். இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டான். இதுதான் Day 1.
டே 2 பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆனிவர்சரிக்காக தான் இந்த பிளான். ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் செக்இனே பண்ணோம். ஸோ ஆஃப்டர் எங்களுக்குன்னு ஏசப்பா கொடுத்த இந்த ப்ராமிஸை எங்களை நிறைவேற்றின உடனே கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணோம், வந்தோம். ஸோ வீடியோ 2வை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.